Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பொதுவாக இந்த ஏதாவது முருகன் கோயிலெல்லாம் போனோம், மயிலாக இருந்து பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக என் கண்ணு முன்னாடி ஒரு அழகான மயில் புடவை கட்டிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் பார்க்கும்போது இவன் கூட மட்டும் வேணான்ற தாட் இருந்துச்சு. ஆமா, அது நான் நிறைய இடத்துல வந்து ஷோல சொல்லியிருப்பேன். அது எல்லாமே கட் பண்ணியிருக்காங்க, ஏன்னு தெரியல. ஜிம் கூட ஃபர்ஸ்ட் டேட் போனேன் அப்படின்னு சொன்னீங்க. கனெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன முக்கிய ரீசனா இருந்துச்சாங்க? அவர் எங்களை பார்த்தோன்னு என்னையும் வீணாவையும் ஷார்ட்ஸ் தான் நாங்க போட்டுருந்தோம். என்ன நீங்க கோவாக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு ஹிட் மீ. நான் தேஜஸ் கூட ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அவர் ஏதோ சொல்லுவார், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. நாங்க we didn't do any of that. நான் அதை கேட்டேன், இதெல்லாம் வந்து இட்ஸ் ஏதோ நார்மல் ஆயிடுச்சு என்னமோ சொல்லுவாரு. இட்ஸ் a நியூ நார்மல் தானே, அதுக்கு ஏன் நீங்க வந்து நிறைய ஷோ ஸ்டார்டிங்ல ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி ஷோவா இருக்குது அப்படின்ற மாதிரி, ஐயோ தெரியாம ஷோ போயிட்டோமோ, ஆடியன்ஸ் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறாங்க அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு பேட் கமெண்ட் கூட எனக்கு வந்ததில்லை. இதுக்கப்புறம் போட்டுறாதீங்க இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு. சப்ஸ்கிரிப்ஷன்ற ஒரு விஷயத்த ஒரு தப்பா போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்றாங்க ஒரு சில பேர், மேபி டு பி ஆனஸ்ட் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்றாங்கன்னே தெரியல. மேபி நான் யூஸ் பண்ணாதான் தெரியும். சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறவங்கள மட்டும் எப்பவுமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கான்னு கேட்குறீங்க. அதை பே பண்ணி பார்க்கறது யார்? மெஜாரிட்டி லைக் அந்த கொஸ்டின் ஏன் எப்பயும் வரமாட்டேன். ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்க ஒரு முக்கியமான கெஸ்ட், செகண்ட் லவ்லயே பயங்கரமா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கண்டஸ்ட்னு சொல்லலாம். நேஹா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க விஜய்? நல்லா இருக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பொதுவாக இந்த ஏதாவது முருகன் கோயிலெல்லாம் போனால் மயிலாக இருந்து பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக என் கண்ணு முன்னாடி ஒரு அழகான மயில் புடவை கட்டிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் அப்படியே ஒரு 5 நிமிஷம் சொன்னால் கோச்சிப்பீங்க, அப்படியே சைட் அடிச்சுட்டே இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். பட் முடியல. பட் சோ ஸ்வீட், ரொம்ப அழகாக இருந்துச்சிங்க. அண்ட் உங்களோட செகண்ட் லவ் ட்ராவலாக இருக்கட்டும் சரி, சமீபத்தில் உங்களோட வீடியோஸ் எல்லாமே ரொம்ப அழகாக ஸோ மெச்சூர்டாக இருந்துச்சு. ரொம்ப கைண்டாக பேசுனீங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உள்ள ஷோக்குள்ளே போனதுக்கப்புறம் தேஜஸ் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க. எப்படி இருந்துச்சு ஓப்பனாக? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேட் போகிறோம் அப்படின்ற போது தேஜஸ் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறார் அப்படின்ற விஷயங்களா இருக்கட்டும், ஹவ் வாஸ் தட்? ஸோ ஷோவில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கும் தேஜஸ்க்கும் முன்னாடியே தெரியும். ஒரு 3 years முன்னாடி we knew each other. பட் தென் அப்போ எங்களால் ரொம்ப நிறைய பேச முடியல. ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் தேஜஸ் பார்க்கும்போது இவன் கூட மட்டும் வேணான்ற தாட் இருந்துச்சு. ஆமா, அது நான் நிறைய இடத்துல வந்து ஷோல சொல்லியிருப்பேன். அது எல்லாமே கட் பண்ணியிருக்காங்க, ஏன்னு தெரியல. ஈவன் ஃபினாலேல கூட ஐ சே தட் இந்த யார் கூட வேணா பேசலாம், ஐ மீன் லைக் ஐ கேன் நெவர் கனெக்ட் வித் ஹிம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் உள்ள போனது. பட் தென் வாட் எவர் ஐ ஹேட் இன் மைண்ட் அபவுட் தேஜஸ், இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். ஒரு ஐடியா இருக்கும், இவங்க இந்த மாதிரி ஆளு, ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், திஸ் பர்சன் இஸ் லைக் திஸ். அந்த இடத்துல அந்த 30 days-உம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஹீஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். அதுதான் ஒருத்தர் கூட இருந்து நம்ம like when you spend a lot of time with that person, you will get to know what is the person, அவங்க மைண்ட் செட் என்ன மாதிரி ஆளு அப்படிங்கிறது அங்க இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும். அதுதான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. he is not what I thought. நிறைய பேசிக்கிட்டே இருந்த கிளிப்ஸ் தான் நிறைய பார்த்துருக்கோம் தேஜஸ் கூட பேசிட்டு. நாங்க பேசிட்டே இருப்போம். ஐ டோன்ட் நோ, லைக் தேஜஸ் ஆல்சோ லைக்ஸ் டு டாக். எனக்கும் பேசுறது ரொம்ப பிடிக்கும். நாங்க நிறைய ஐ மீன் லைக் வி யூஸ் டு பிளே அண்ட் ஆல் தட். அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஒரு 12 பேர் இருக்காங்க, 12 இண்டிவிஜுவல்ஸ். அண்ட் ஷோ அந்த டைம் டியூரேஷன் இருக்குல்ல, டியூரேஷனுமே 1 hour தான். ஸோ ஒருத்தர் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இவங்களுக்கு மட்டுமே அப்படின்னு காட்ட முடியாதுல்ல. இப்போ எனக்கும் தேஜஸ்க்கும் நடக்கிறது மட்டும் அதில் அவங்க ஹைலைட்ஸ் மட்டும் எடுத்து காட்டுறாங்க. ஓகே, ஒரு பிரச்சனை இருக்கு, அதை எப்படி நாங்கள் ரிசால்வ் பண்றோம், ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த தான் அவங்க ஹைலைட்டா காட்டுறாங்க. நாங்க நிறைய பேசியிருக்கோம், நிறைய லைக் we had lot of moments together. அதெல்லாம் அவங்க வந்து காட்ட முடியல. It was beautiful. ஆனா இப்போவுமே நாங்க பேசும்போதும் we talk ரொம்ப இன்டென்ஸா இன்டெப்தா பேசுவோம். இட்ஸ் நெவர் சர்ஃபேஸ் லெவல். ரொம்ப மேலோட்டமா எதுவுமே எங்களால ஐ திங்க் we can never talk like that. I mean both of us, I think that's why we connected on the show. Okay. Yeah, என்னால் தேஜஸ் தாண்டி வேற யார் கூடயும் அந்த லெவல்ல கனெக்ட் ஆயிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி யார் மேலேயாவது அஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சா? தேஜஸ் இப்போ நீங்கள் கனெக்ட் ஆயிருக்கீங்க, பிஃபோர் தேஜஸ் அப்படின்ற போது லைக் இவங்க கூட பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ற தாட் யார் மேலேயா இருந்துச்சா உங்களுக்கு? இல்ல, நான் வந்து ஷோக்கு ரொம்ப பிளாங்கா போனேன்.
ஐடியாவே இல்லை. ஏன்னா ஷோ டைரக்டரும் அதான் சொன்னாரு, ஐ மீன் லைக் பிளெயின், எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் எதுவுமே இல்லாம நான் ரொம்ப பிளெயினா ஓகே என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், வில் ஹேண்டில் இட். ஓ அப்படி நம்ம எலிமினேட் ஆக போறோமா, எலிமினேட் ஆகிட்டு ஒரு 1 வீக்ல வந்துட போறோம். டு பி ஆனஸ்ட் நான் ஷோ போகும்போது இவங்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு தேஜஸே ஏற்கனவே தெரியும். ஐ நோ அசீம் கூட ஃபர்ஸ்ட் டேட் போனேன். இட் டிடன்ட் ஒர்க் அவுட். ஐ வாஸ் லைக் நெவர், ஐ கேன் நாட் லைக் ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் திஸ் பர்சன். அண்ட் தென் ஐ நோ தினேஷ். அண்ட் தென் 2-3 பேர் பார்த்தேன். நான் நினைச்சேன் ஒரு வாரத்துல கண்டிப்பா நான் வெளில வந்துருவேன். 100%. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ தாட். ஓகே. பட் ஃபார்ச்சுனேட்லி I got connected with Tejas and it was very beautiful. ஓகே. அசீம் கூட ஃபர்ஸ்ட் டேட் போனேன் அப்படின்னு சொன்னீங்க. கனெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன முக்கிய ரீசனா இருந்துச்சாங்க? அசீமோட டேட் எப்படின்னா இட் வாஸ்ன்ட் பிளசன்ட் ஒன்று. அதுவும் இல்லாம நாங்க அது மட்டுமே காரணம் கிடையாது. நான் ஷார்ட்ஸ் போட்டு வந்திருப்பேன். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஒன்று ரெடியாக போட்டு வந்தோடனே அவர் சொல்லுவாரு, என்ன கோவாக்கு போற மாதிரி காஸ்டியூம் போட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு எனக்கும் அசீமுக்கும் நிறைய வாக்குவாதம் அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து ஐயோ கமெண்டிங் ஆன் மை க்ளோத்ஸ் அப்படின்றேன். அவர் உடனே வந்து அவர் அதை என்னை இமிட்டேட் பண்ண, அது பேக் டு பேக் அண்ட் ஃபோர்த் நிறைய சின்ன சண்டைகள் எனக்கு அவருக்கும் அங்கே இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஐ குட் நெவர் கனெக்ட் வித் சம்மன் லைக் அசீம். ஓகே. ஃபார் வாட் ரீசன்? ஏதாவது பர்டிகுலரா ரீசன் சொன்னா ஏதாவது இருக்குதா? அதான் சொன்னேனே, நீ எடுத்தோடனே என்னோட ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறல. ஃபர்ஸ்ட் நீங்க இங்க நம்ம பிக் பாஸ் வீட்டுக்கு வரல, நீங்க ஒரு லவ் ஷோக்கு வந்திருக்கீங்க. பிக் பாஸ் சீசனுக்குள்ள வந்திருக்கோம், கண்டெஸ்டன்ட் மாதிரி தான் ஃப்ரம் தி ஸ்டார்ட் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரா அவரு? நான் ஃபர்ஸ்ட் சீசன் பிக் பாஸ் தவிர பார்க்கவே இல்லை. வேற அவர் வந்ததை நான் பார்க்கவே இல்லை. ஸோ அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, அவரை நான் ஷோல பார்த்துட்டு அவரை பத்தி எனக்கு ஒரு நோஷன் இருக்கு, ப்ரீ கன்சீவ் நோஷன் எனக்கு அவரை பத்தி இருக்குன்னு அவரா நினைச்சுக்கிட்டாரு. பட் எனக்கு அவரோட சீசன் நான் வந்து பார்க்கவே இல்லை. தட்ஸ் தி ட்ரூத். பட் தென் ஐவ் ஹர்ட் அபவுட் ஹிம் பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. அசீம் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னுலாம் சொல்லுவாங்க. பட் தென் ஐ டென்ட் டேக் இட் டு ஹார்ட். ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணதும் கூட I wanted to take Abid's name, but then I got confused. That's the truth. Okay. அந்த இடத்துல ரம்யா மேம் கேட்பாங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னோன்னா நான் வந்து டக்குன்னு அசீம் பேர் எடுத்துட்டு வந்துடுவேன். இப்போ அசீம் பேர் எடுத்துட்டு வந்தாச்சு, ஏதாவது ஒன்று சொல்லணும். ஏன்னா நைட் 3 மணிக்கு நடக்குது. நைட்டில் லைக் காலையில் ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி இந்த ஷூட் நடந்துட்டு இருக்கு. நான் ஐம் ஃபோர்ஸ்ட் டு லைக் டேக் தட். அண்ட் தென் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்து, கம்யூனிகேஷன், கிளாரிட்டி, இதோ டிரான்ஸ்பரன்சிலாம் சொல்லுவாரு. ஓகே, ஐ சோஸ் ஹிம். And then we went out on date. First day எனக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. But then I still kept it open. My like ஒரு மாதிரி நம்ம ரிஜிடா இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. But then நாங்க கிளம்பி வரோம்ல ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் டாஸ்க் எல்லாத்தையும் அசம்பிள் ஆக சொல்றாங்க. நம்ம லிவிங் ரூம்க்கு வரோம். அவர் எங்களை பார்த்தோன்னே என்னையும் வீணாவையும் ஷார்ட்ஸ் தான் நாங்கள் போட்டுட்டு நிற்பேன். என்ன நீங்க கோவாக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னோடனே இட் ஹிட் மீ. எனக்கு யாரும் என்னோட க்ளோத்ஸை பற்றி பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தென் பேக் அண்ட் ஃபோர்த் எங்களுக்கு ஆர்கியூமெண்ட் இருந்தது அந்த இடத்துல. அந்த டாஸ்க்கும் போது கூட அவர் வந்து ஆனால் ரொம்ப சட்டலாக மிஸ்ட்ரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணிட்டாரு. மறுபடியும் டாஸ்க் முடிஞ்சு போய் என்கிட்ட வந்து ஹி பிக் அ ஃபைட் ஏதோ பேசுவார். அண்ட் தென் ஐ லெட் இட் கோ. அதனால தான் மேலே இருந்து நான் தேஜஸ் கூட ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அவர் ஏதோ சொல்லுவார், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. நாங்கள் வி டிடன்ட் டூ எனி ஆஃப் தட். நான் அதை கேட்டேன், இதெல்லாம் வந்து இட்ஸ் ஏதோ நார்மல் ஆயிடுச்சு என்னமோ சொல்லுவார். இட்ஸ் அ நியூ நார்மல் தானே, அதுக்கு ஏன் நீங்க வந்து லைக் வை யூ ஷவுட்டிங் அப்படின்னு சொல்லுவேன் நான். பிகாஸ் see it's a build up anger. நீ பேக் அண்ட் ஃபோர்த் என்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் வச்சுட்டே இருக்கேல்ல. ஸோ ஐ தாட் he was like particularly picking on me. அந்த இடத்துல I wanted to like stop that. I wanted him to stop. So that's when I said that. And then அடுத்தடுத்த நாள் சின்ன ஃபைட்ஸ் எனக்கும் அவருக்கும் இருந்துட்டே தான் இருந்தது. It was not a good experience with him. Understand. Yeah. நேஹாவும் நீங்களும் முன்னாடியே ஃப்ரெண்டுன்ற நான் தான் நேஹா. அதான் உங்களையும் சொல்றேன், உங்களையும் வீணாவும் முன்னாடியே ஃப்ரெண்டுன்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். உள்ள வந்தோடனே என்னதான் பிரச்சனை உங்க கூட வீணாக்கும்? வீணாவும் நானும் ஒரு 3 years 4 years கிட்ட வந்து we know each other acquaintance. நம்ம ஷோ போகும்போது அவங்களும் இருப்பாங்க, ஈவென்ட் போகும்போது நான் லைக் ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கனால எனக்கும் வீணாக்கும் பர்சனலா எந்த பிரச்சனையும் கிடையாது. டு பி ஆனஸ்ட் நம்ம ஷோ போகும்போது நானும் அவளும் ஒரே பெட் தான் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ we didn't have any problem.
அந்த அசீமோட பிரச்சனை வந்தபோது ஷி டுக் அசீம் சைட். எவ்ரி ஒன் எல்ஸ் இன் ஹவுஸ் வாஸ் லைக் எங்களோட பக்கம் இருந்தாங்க. நீ நியாயமா நடந்துக்கிறேங்கிறது வேற, அநியாயமா இருக்கவங்க கிட்ட அப்ப கூட எனக்கு வந்து யூ பீங் ஆன் ஹிஸ் சைட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் மீ. யூ டேக், ஐ மீன் தட்ஸ் யோர் சாய்ஸ். நான் வந்து நீ என் பக்கம் தான் நிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஐ வாஸ் நாட் டூயிங் வெல். அந்த பிரச்சனை நடந்தப்போ என்ன டாக்டர்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு தே கேவ் மீ மெடிசின். ஐ வாஸ் ஸ்லீப்பிங், ஐ வாஸ் டேக்கிங் ரெஸ்ட். என்கிட்ட வந்து நீ நல்லா இருக்கியா, ஐ யூ டூயிங் ஓகே அப்படின்னு கேட்கல. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தப்பான்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து இங்க லவ் பண்ண தான் வந்திருக்கோம் அப்படின்னா தென் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்திருக்கணும்ல. நான் என்ன கேட்குறேன், அப்புறம் என் ஃப்ரெண்டுனே சொல்லியிருக்க தேவையில்லை, நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லை. Because when she was not doing well, she came and told me, I've checked on her, அவளுக்கு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு are you okay அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன். அதே தான் நானும் ஒரு ஹியூமன் பீயிங்கா நம்ம ஒரே பெட் இருக்கோம், நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க, நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற. நம்ம ஒரு ஃப்ரெண்டா இருந்தா இப்போ நீங்களும் நானும் ஃப்ரெண்டா இருக்கும். நான் வந்து ஐ எம் நாட் டூயிங் வெல் இந்த ஒரு இஷ்யூனால நீங்க என்ன பண்ணுவீங்க, are you okay அப்படின்னு அட்லீஸ்ட் நீங்க கேட்பீங்கல்ல. தட்ஸ் when I decided. எல்லாருமே சொன்னாங்க அந்த பொண்ணு வந்து உன்னை லைக் உன்னை பத்தி ஒரு கவலையே படல, லைக் நீ ஏன் அவகிட்ட, அவளுக்காக அந்த தேஜஸோட பிரச்சனை வந்தபோது கூட நான் தேஜஸ் தான் கேள்வி கேட்டேன். தேஜஸ் நீ வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஐ ஹாவ் நோ ரைட் டு கொஸ்டின் வீணா. இப்போ வீணா வந்து வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் செக் அதர் கைஸ் அப்படின்னா ஐ ஹாவ் நோ ரைட்ஸ் டு ஆஸ்க் ஹர். பட் தென் நான் தேஜஸ் கிட்ட கேட்கலாம், தேஜஸ் இப்போ உனக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லலாம், பிகாஸ் ஐ எம் ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் யூங்கிறது. அதனால தான் நான் தேஜஸ் கிட்ட மட்டும் கேட்டேன். ஆனால் என்னோட கூட இருந்த பொண்ணுங்களாம் கேட்டாங்க, உன் ஃப்ரெண்டு தானே, அவ உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கு வீணா மேலே வருத்தமே கிடையாது. நான் அது ஷோலையுமே கூட சொல்லியிருக்கேன். பட் தென் அசீமோட பிரச்சனைனால we stopped talking. ஓகே. யா ரீசெண்ட் டேஸ்ல நிறைய வீடியோஸ்ல இருந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். ரெக்ஸ், வீணா, தினேஷ் பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. ரெக்ஸ் மேல ஒரு சில பேர் பிளேம் பண்றதா இருக்கட்டும், வீணா மேல ஒரு சில பேர் பிளேமா இருக்கட்டும், நடுவில் தினேஷ் மாட்டிக்கிறார் அப்படின்ற மாதிரியும் நாங்க அஸ் ஆடியன்ஸா இருந்து வெளியில நிறைய பார்த்தோம். உள்ள கோ கண்டஸ்டண்டா என்னதான் நடந்துச்சு ஆக்சுவலா, யாருக்கு ஹோப் கொடுத்தா என்ன விஷயம் நடந்துச்சு? ஹோப் எனக்கு ரெக்ஸுக்கும் எனக்கும் நடந்த விஷயம் என்னன்னா, நான் எனக்கு பேசுறேன், I'll talk for myself. ரெக்ஸ் வந்த உடனே நான் இப்போ இன் ரியல் லைஃப் கூட நான் ஷோக்காக எல்லாம் பண்ணல, கேமராக்காக பண்ணல, நான் பிராவோ வந்தப்பயும் அதான் பண்ணேன். பிராவோ எனக்கு முன்னாடியே தெரியும், ஐ நோ ஹிம். அவரையும் எனக்கு ஒரு 2 வருஷமா தெரியும். நானும் தேஜஸும் உட்காந்துருப்போம். அவர் வந்து நீங்க யார் கூட இருக்கீங்கன்னு சொன்னோன்னா நான் இமீடியட்லி ஐ வில் பாயிண்ட் அவுட் தேஜஸ். அண்ட் தென் அவர் அந்த லைனை கிராஸ் பண்ணவே இல்லை. ரெக்ஸும் நானும் ஏதோ ஒரு ஷூட்ல ஒன்னா பண்ணியிருக்கோம்னு சொன்னாரு. எனக்கு அவர் அங்க போய் உட்காந்து ஞாபகமே இல்லை. எனக்கு எங்கேயோ ஒரு ஏதோ தோணுது, லைக் ஐ நோ திஸ் கை அப்படின்ட்டு. பட் தென் இன்னைக்கு இந்த ஷூட்ல தான் அவரை பார்த்தோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் என்ன நினைச்சிருக்காரு, அவரே என்ன கண்டுபிடிச்சிட்டாரு, இது நேஹா அப்படின்ட்டு. பட் தென் ஐ வாண்டட் டு லைக் draw a boundary. அவர் ஏதோ மேனர், நான் எந்திரிச்சு போயிடுவேன், எந்திரிச்சு போனோன்னா மேனர்லெஸ் அப்படின்லாம் என்னமோ சொல்லுவார். மேபி அவருக்கு ஹர்ட் ஆயிருக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் ஹிஸ் பெர்ஸ்பெக்டிவ். பட் தென் அவரு இந்த விஷயம் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. என்ன மேனர்லெஸ்ன்னு எப்படி அவர் சொல்லலாம், ஐ எம் டிராயிங் பவுண்டரி எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு ஐ ஸ்டாப் டாக்கிங் டு ஹிம். ஐ மீன் லைக் அந்த ஃபர்ஸ்ட் அந்த பிளைண்ட் டேட்டோட சரி. ஸோ ரெக்ஸ் எங்க இருந்தாலுமே அவரை பத்தி எந்த கான்வர்சேஷன் வந்தாலும் ஐ வாஸ் நாட் பேயிங் அட்டென்ஷன். இப்போ தேஜஸ் கூட என்கிட்ட வந்து ரெக்ஸை பத்தி பேசினா கூட, இல்லை சிந்தூரி வந்து என்கிட்ட பேசினா கூட நான் பெருசா அதை பத்தி கண்டுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை வீக்கெண்ட் எபிசோட்லயோ யார்கிட்டயோ சொல்லுவாங்க, இந்த மாதிரி நேஹா பண்ணது எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படி இப்படிலாம் அவர் சொல்லும்போது தான் வந்து ஐ ரியலைஸ்ட் ஓகே ஹி வாஸ் ஹர்ட். அவர் அந்த மாதிரி சொன்ன அந்த வார்த்தை இப்போவுமே வந்து இட் ஸ்டில் மேக்ஸ் மீ ஃபீல் வெரி பேட். பட் தென் அவர் சொன்ன விஷயம், அவர் எங்கிருந்து வர்றாரு, ஹீஸ் கம்மிங் ஃப்ரம்ங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. அண்ட் தென் நம்ம ஃபுட் எப்பயும் எடுக்க போவோம்ல, அந்த இடத்துல வந்து we had a conversation, we patched things up. Okay. But then between நான் என்ன கேட்குறேன், இப்போ எனக்கும் தேஜஸ்க்கும் நடக்கிற விஷயம் எனக்கு தெரியும். இப்போ வீணா, ரெக்ஸ், தினேஷ் இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நான் வந்து ஐ டென்ட் பே அட்டென்ஷன் அட் ஆல். ஓகே. பிகாஸ் ஐ வாஸ் ஒன்லி வரிட் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப். இப்போ இன் ரியல் லைஃப் ஆல்சோ ஐ ஆம் தட் பர்சன். இப்போ நீங்கள் என்னோட ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிந்தூரி வந்து என் லைஃப்ல இது நடக்குது, இந்த மாதிரி என்ன பண்ணலான்னு பேசும்போது ஐ மைட் கிவ் சொல்யூஷன்ஸ் ஃப்ரம் மை சைட். அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நான் கொடுப்பேன் தவிர ஐ வில் நாட் கெட் இன்வால்வ்.
நான் ரொம்ப ஒருத்தரோட பர்சனல்குள்ள போய் இன்வால்வ் ஆயிக்க மாட்டேன். சேம் வே தினேஷ், வீணா அண்ட் ரெக்ஸ் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சி ஐ வாஸ் தேர், ஐ வாஸ் பிரசன்ட் தேர். இப்போ நீங்க இப்போ இந்த வீக் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எனக்கும் தேஜஸ்க்குமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். ஓகே, தேர் சோ மெனி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். அதுவே எங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியல. How would I concentrate on someone else? உங்களுக்கு புரியுதா? பட் தென் again இப்போ வீணா பண்ணது தப்பா, ரெக்ஸ் பண்ணது தப்பா அப்படின்னா who am I to judge it? அதுதான் என்னோட கேள்வி. வெளியில இருந்து ரொம்ப ஈஸியா we can point fingers at that person. நீ பண்ணது தப்பு. அவங்க எங்க இருந்து அவங்க என்ன இன்டென்ஷன்ல அது பண்ணாங்க நம்மளுக்கு தெரியவே தெரியாது. could be anything. இப்போ ரெக்ஸ் ஆகட்டும் இல்ல வீணா ஆகட்டும், அவங்க என்ன இன்டென்ஷன்ல வேணா அது பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு who am I to like say இது வந்து அவங்க பண்ணது தப்பு just because I drew a boundary. லைக் நான் இதை பண்ணிட்டேன் அதனால அவங்க அதை பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த ஐ ஃபீல் ஐ ஹேவ் நோ ரைட்ஸ். எஸ், நிறைய ஷோ ஸ்டார்டிங்லேயே ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் பீப்புள் ஆர் புட்டிங் கமெண்ட்ஸ், இந்த ஷோ வந்து லைக் வேற மாதிரி ஷோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி. வெளியில் ப்ரோமோஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணுவோம், ஐயோ தெரியாமல் ஷோ போயிட்டோமோ, ஆடியன்ஸ் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறாங்க அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு அவங்க? இல்லை இல்லை, ஜீரோ, அந்த மாதிரி இல்லவே இல்லை. நீங்க ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? அந்த அந்த ஒரு வில்லேஜ்ல பிளவுஸ் யாருமே போடவே மாட்டாங்க. எஸ். அப்புறம் திடீர்னு அந்த ஒரு தங்கலாம் இல்ல இல்ல நான் சொல்றது ரொம்ப பழைய படம். அதுல அவங்க ஒரு அந்த மெயின் கேரக்டர் அவங்க மட்டும் பிளவுஸ் போட்டு வருவாங்க. அவங்க எல்லாருமே புதுசா பாப்பாங்க, ஒரு மாதிரி ரொம்ப தப்பா பாப்பாங்க. சோ இந்த டேட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் அதுக்கப்புறம் எவ்ரிஒன் வாண்ட்ஸ் டு பி லைக் ஹர். அந்த படத்துல அந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், உடனே வந்து போய் அவளை கூப்பிட்டு வந்து இந்த பிளவுஸ் எப்படி தைக்கணும், ஏன்னா பையன் வந்து சிட்டில இருந்து வரான், அவனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு இருக்கு. ஸோ அந்த பொண்ணு கூப்பிட்டு வந்து they make her dress up அந்த மாதிரி. ஸோ இந்த டேட்டிங்கிற கான்செப்டே இங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப தப்பான விதத்துல இங்க ப்ரொஜெக்ட் ஆகுது. ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஒரு மிஸ்கன்செப்ஷன் அபவுட் டேட்டிங் இருக்கனால தான் அந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஃபார் த ஷோ. ஐ மீன் த ஷோ ஸ்டில் டூயிங் வெல், பட் தென் த காமெண்ட்ஸ் லைக் நீங்க சொன்ன மாதிரி காமெண்ட்ஸ், ஐ திங்க் நீங்க ஒரு விஷயம் புதுசா ஒரு ஐடியாவா புதுசா வரும்போது இட் வில் கெட் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஐ கெட் லாட் ஆஃப் பாசிட்டிவ் காமெண்ட்ஸ் ஃப்ரம் பீப்புள். ஐ டோன்ட் லைக் இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னோட இன்பாக்ஸ்லயும் வந்து நிறைய பேர் எழுதி இருக்கணும்னு தப்பா, நாட் ஈவன் சிங்கிள் காமெண்ட் டில் டுடே. ஐ எம் நாட் லைங். இது வரைக்கும் ஒரு பேட் காமெண்ட் கூட எனக்கு வந்ததில்லை. இதுக்கப்புறம் போட்டுறாதீங்க இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு. That's what I'm saying. இந்த ஃபேக் காமெண்ட் அடிக்கிறாங்கல்ல எல்லாமே, இப்போ வர்றது எல்லாமே லெஜிட்டான அக்கௌண்ட்ல இருந்து வருதா? ஸோ இது யார் அடிக்கிறா, இந்த காமெண்ட்ஸ் எல்லாம் யார் போடுறாங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஐ cannot take that into consideration. இது உண்மையாலுமே ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் தான் பண்றாங்களாங்கிறதே எனக்கு ஒரு டவுட். ஓகே, யா those comments, yeah. எஸ். அண்ட் பீப்புள் எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறது ஏர்னிங்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அஸ் எ இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்களும் நிறைய ட்ராவல் பண்ணிக்கின்ற போது சப்ஸ்கிரிப்ஷன்ற ஒரு விஷயத்த ஒரு தப்பாக போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டில் இப்போ வரைக்கும். ஆடியன்ஸாக இருக்கட்டும், பெர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும், how you take it, அதை எப்படி எடுத்துப்பீங்க? சப்ஸ்கிரிப்ஷன் தட்ஸ் அகெயின் ஒரு பர்சனல் சாய்ஸ். ஓகே, இப்போ சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்றாங்க ஒரு சில பேர், மேபி டு பி ஆனஸ்ட் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்றாங்கன்னே தெரியல. மேபி நான் யூஸ் பண்ணாதான் தெரியும்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட விருப்பம் தான் சொல்லுவேன் நான். ஓகே, யா இட்ஸ் a personal choice. ஓகே, இப்போ நான் கேட்குறேன், சப்ஸ்கிரிப்ஷன் பண்றவங்க, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறவங்க தப்புனா அதை பார்க்குறவங்க யாரு? எஸ், கரெக்டா? ஏன் அவங்கள கொஸ்டின் பண்றது இல்லை? நீங்க ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறவங்கள மட்டும் எப்பவுமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கான்னு கேட்குறீங்க? அதை பே பண்ணி பார்க்கறது யாரு? மெஜாரிட்டி லைக் அந்த கொஸ்டின் ஏன் எப்பயும் வர மாட்டேங்குது? ஓகே, யா தட்ஸ் ஒன் திங் ஐ வில் ஆஸ்க். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன சொல்லுவீங்க? என்னங்க எல்லாருமே இந்த கேள்வியை கேக்குறீங்க? வாவ், என்ன ரொம்ப யோசிக்க வச்சிட்டீங்களே. மறுபடியும் ரிப்பீட்டடா ஒரே மாதிரி விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் ஐம் திங்கிங்.
என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அன்பு, லவ். இட்ஸ் வித்தவுட் லவ் த வேர்ல்ட் இஸ் நத்திங். ரொம்ப வெறுமையாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. எவ்ரிதிங் இஸ் லவ் ஃபார் மீ. ஆனால் இது ஒரு ஒன் வேர்டில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு பண்ண தெரியல. பட் ஐ see love in everything. இப்போ ஒரு சின்ன விஷயம் எனக்கு வந்து யாராவது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் அது ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னா அது கூட ஒரு அன்போட வெளிப்பாடு தானே. தட்ஸ் how I see it. ஓகே. யா. லவ்ல ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது should be கரெக்ட் நினைக்கிறீங்களா? லவ்ல ஒரு ஃபிசிக்கல், எனக்கு புரியல. ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வெளியில கை பிடிச்சி டிராவல் பண்றதா இருக்கட்டும். ஸோ லைக் ஷோலே நிறைய அந்த மாதிரி பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி அது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கம்மிங் டு ஒரு பப்ளிக் மீடியா அப்படின்ற போது இது கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? ஏன் தப்பு? இப்போ லவ்ல நீங்க அதை பண்ணலன்னா எங்க பண்ணுவீங்க? யூ ஓகே டு கெட் மேரிட், யாருன்னே தெரியாம இப்ப வரைக்கும் அது கொஞ்சம் மாறிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். திடீர்னு ஒருத்தர் மேட்ரிமோனியில் பார்க்குறீங்க, கல்யாணம் பண்ணுறீங்க, இம்மீடியட்டாக கை கோர்க்குறீங்க, பீச்சுக்கு போகிறோம், படத்துக்கு போகிறோம். அப்போ நீங்கள் அந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த கையை விடவே மாட்டாங்க. வாட் இஸ் ராங் இன் ஹோல்டிங் யுவர் பார்ட்னர்ஸ் ஹேண்ட்? இப்போது அதை நீங்கள் பண்ணலை அப்படின்னா வேற யார்? why is it still a taboo? அது எப்பவுமே அந்த ஒரு க்ளோஸ் டோர்ஸ் பின்னாடி தான் அது நடக்கணும் அப்படிங்கிறது வந்து ஏன் இன்னும் ஒரு டேபுவாவே இருக்குன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் ராங் இன் ஹோல்டிங் யுவர் பார்ட்னர்ஸ் ஹேண்ட்? ஓகே. பீயிங் க்ளோஸ் டு ஹிம் ஆர் ஹர், why is it still seen in a wrong way? அது ஏன் தப்பு? இல்ல நான் கேட்குறேன், நான் உங்ககிட்ட கேட்குறேன், நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஹவு ஒரு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு லைக் அவங்க கிட்டலாம் நம்ம இந்த இதெல்லாம் பண்ணுவோம், போங்கடான்னு போயிடுவாங்க. பட் தென் இந்த விஷயங்களை சொல்றது யாரு? இப்போ அப்பா அந்த காலத்துல கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா முன்னாடியே ரெஸ்பெக்டுக்காக நம்ம வந்து ஒன்னா உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒன்னா கைப்பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு க்ளோஸ் டோர்ஸ்க்கு பின்னாடி எல்லாமே நடந்துச்சு. நான் வந்து அவங்க முன்னாடி நீங்க எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்லல, தட்ஸ் நாட் மை பாயிண்ட். பட் தென் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பா வரும்போது அதுல கைப்பிடிச்சு நடந்தா என்ன, அவர் மேல தோல் சாஞ்சுக்கிட்டா என்ன, அதுக்கு தானே லவ் உங்களோட பார்ட்னர். I think people will have to come out of that mentality that this is wrong. Okay. நம்ம இப்போ பீச்சுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் லைக் லவ்வர்ஸ் ஆகட்டும், ஈவன் லைக் that shows how much affection you have towards your partner. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை ஒரு லவ்வர் இருக்காங்க, அவன் முன்னாடி போய் பின்னாடி போனாலும் அதையும் இந்த உலகம் தப்பா தானே பேசும். பாரு அவன் போயிட்டு இருக்கான், அவ கேர்ள் ஃப்ரெண்ட் வரா, அவ கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடி போறானா, அதை கூட நீங்க தப்பா தான் பேச போறீங்க. ஐ டோன்ட் நோ, லைக் people will have to come out of this mentality. Yes. Not everyone, but who has this like okay, இது ஒரு டேபு மாதிரி பார்க்கறாங்க. ரைட். ஷோலாம் முடிஞ்சிருச்சு, வாட்ஸ் கோயிங், என்ன போயிட்டு இருக்கு இப்போ? நல்லா போகுது. நீங்க ஷோ ஃபினாலே பாருங்க. ஓகே. யா, ஃபினாலேல யூ வில் கெட் டு நோ. அது வரைக்கும் நான் எதுவும் சொல்ல முடியாது. But we are talking, we are getting we are still trying to understand what is happening. The show வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. நிறைய இடத்துல வந்து நான் ஷோ பார்க்கும்போது ஐயோ இந்த இடத்துல இதை நம்ம மாத்தி பண்ணியிருக்கலாமோ, இந்த இடத்துல நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இட்ஸ் ஸ்டில் ஓவர்வெல்மிங் ஃபார் எல்லாத்துக்குமே. ஓகே. எஸ், நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பீங்க இதெல்லாம் படலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? தூங்குனேன் நல்லா. ஏன்னா லைட்ஸுங்க இந்த மாதிரி ஒரு இது ஃபுல்லா வால் ஃபுல்லா லைட்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலா ஐ வாண்டட் டு டிராவல். வந்த உடனே அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ குடன்ட் டிராவல். ஐ வாஸ் ஸ்டக் ஹியர். அண்ட் தென் அந்த வெளியில அந்த ஷோக்குள்ள இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த எப்படி சொல்றது, ஒரு PTSD மாதிரி I couldn't come out of that zone. ஃபர்ஸ்ட் வந்து ஐயே அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். பட் தென் ஒரு 10-20 days அது இருந்துச்சு. இப்போ ஷோ போகுது, ஷோ போகும்போதும் வந்து லைக் எஸ்எஸ்ஆர் திருப்பியும் அதை நம்ம அங்கே இது பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் தோணுது. பட் தென் நோ ரிக்ரெட்ஸ் அபவுட் த ஷோ. ஐ மீன் லவ் வித் த ஷோ. எல்லா விஷயமும் ரொம்ப பாசிட்டிவாக காட்டியிருக்காங்க. எல்லாரும் செகண்ட் லவ் பாருங்க, யூ வில் நோ லைக் வாட் இஸ் லவ். இப்போ கிவிங் செகண்ட் சான்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, செகண்ட் சான்ஸ் இஸ் எல்லாரும் அதை பண்றது இல்லை, எல்லாரும் அதை பண்ண மாட்டாங்க. they close themselves. ஒரு பேட் பாஸ்டோ பேட் இன்சிடென்ட்டோ நடந்துருச்சுன்னா they close themselves.
மறுபடியும் நம்மளுக்கு இதே மாதிரி நடந்துருச்சுன்னா அதை தாங்கிக்கிற அந்த சக்தி எனக்கு இல்லை, மனப்பக்குவம் இல்லை அப்படின்னு gives second chance. That's the whole idea about second love. எஸ், கண்டிப்பாக உங்களோட ஜேர்னி பெரிய சக்ஸஸ் ஜேர்னியாக ஆகிறதுக்கு என்னோட சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச், யுவர் லவ்லி டைம். தேங்க்யூ. Thank you.